ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவாளோட ஏற்பட்ட ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். தாத்தா, எனக்கு சங்கர நாராயணின்னு ஏன் இவ்வளோ நீளமாக பேர் வச்சேன்? எல்லாரும் ஸ்டைலாக 2 எழுத்துல சின்ன சின்னதாக பேர் வச்சுன்னு இருக்கா அப்படின்னு தான் தாத்தா கிட்ட ரொம்ப சோகமாக கேட்டாலாம் பேத்தி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா, உனக்கு பேர் வச்சதே பெரியவா அனுகிரகத்தால தான் அப்படின்னு தான் கதையை விஸ்தாரமாக ஆரம்பிச்சிட்டாரு தாத்தா. திருவாரூர் ஸ்ரீமடத்தில் அன்பர்கள் சில பேரோட பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருந்தா நெமிலி ஆடிட்டர் வெங்கட்ராமையர் அந்த தாத்தா. எப்போதுமே ஸ்ரீ காமகோடி ஆச்சாரியால தரிசனம் பண்ணும்போது சில சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்பார் தாத்தா. ஸ்ரீமட சமஸ்தானம் ராஜ சமஸ்தானத்துக்கும் மேலே, அதனால ஆச்சாரியர் சுவாமிகளுக்கு நேர் எதிரில் கூட நிற்கக்கூடாது, பெரியவா கிட்ட நெருங்கி பேசக்கூடாது அப்படின்பார். தரிசனம் பண்ண போகும்போது அவளோட அருகாமையில் ரொம்ப கிட்ட போகாமல் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஓரமாக 2 கைகளையும் தன் சிரத்தின் மேல் கூப்பி அப்படிதான் நிற்பார் அவர். பெரியவாளோட திருக்கண் வீக்ஷண்யம் பட்டதுமே படபடபடன்னு கன்னத்தில் போட்டுண்டு 4 தரமாவது சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பார். பெரியவா கிட்ட சட்டுன்னு எதையும் பேசிட மாட்டார். பெரியவா ஏதும் உத்தரவு பண்ணுற வரைக்கும் அவர்கிட்ட போகாமல் வாயை பொத்துண்டு காத்துருப்பார். அவர் கண்ணால் சொல்வதை கண்ணால் நாம் புரிந்து கொள்ளணும். அபூர்வமாக சில சமயங்களில் தான் அடிமையாக இருப்பாருக்கு தனது ஹிருதயத்தை தொட்டு காட்டி ஆசிர்வதிப்பாலாம் பெரியவா. அதோட சூக்ஷ்மத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்பார் அந்த தாத்தா. பெரியவா தராமல் பிரசாதத்துக்கு கை நீட்டப்படாது, பிரசாதம் வேணும்னு வாய் விட்டும் கேட்கக்கூடாது, எதை எப்போ நமக்கு தரணும்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்கார். 1970 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீமடத்தோட அன்பர்களோட பெரியவாளை தரிசிக்க போயிருந்தார். அன்பர்கள் அனைவருக்கும் க்ஷேமலாபங்களை கேட்டுண்டு அவர்களோட பக்தி ஸ்ரத்தையை கண்டு பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தா. பெரியவாளோட அன்பர்கள் ஒருத்தரா வரிசையில் வந்து பெரியவா கிட்ட பிரசாதமும் வாங்கிட்டு இருந்தா. தாத்தாவுக்கு மட்டும் பிரசாதம் தரல. தாத்தாவை தன் திருக்கண்ணாலே நோக்கி தான் ஹிருதயத்தை தொட்டு காட்டி நாராயணா நாராயணா அப்படின்னு மட்டும் சொல்லி தலையை அசைச்சு கிளம்ப சொல்லிட்டா பெரியவா. கொஞ்சம் தள்ளி தன் சிரத்தின் மேல் கை மேலே கரத்தை குவிச்சபடி தாத்தாவும் பெரியவாளை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டா. இவருக்கு மட்டும் ஏன் பெரியவா பிரசாதம் தரல அப்படின்னு வந்தவாளுக்கெல்லாம் ஒரு குழப்பம். பெரியவா என்ன பண்ணினாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், ஆனால் அதை கேட்குற யோக்கியதையும் உரிமையும் சிஷ்யாளுக்கு கிடையாது அப்படின்னு வாயை அடைச்சிட்டார் அவர். ஊருக்கு திரும்பி மோட்டார் வண்டியில் வந்தவா ஆற்றுல இறக்கி விட்டுட்டு சாவகாசமாக ஆற்றுக்கு வந்து சேர்ந்தார் அவர். ஆற்று வாசல்லையே அவருக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருந்தது. பெரியவாளை தரிசித்த தினம் ஜனவரி 1ஆம் தேதி. இங்கே வாத்தில் திருவாரூரில் பேத்தி பிறந்திருந்தா. பெரியவா சன்னதியில் தாத்தா இருந்த நேரத்தில் தான் பேத்தி விருத்தி. தீட்டு வந்துட்டதுனால தன்னை கிட்டத்தில் வர சொல்லி பிரசாதம் தராமல் பெரியவா நாராயணா நாராயணான்னு தலையசைச்சு
குறிப்பால் அனுகிரகம் பண்ணினது தாத்தாவுக்கு புரிஞ்சிடுத்து. அன்னைக்கு பெரியவா நாராயணா நாராயணான்னு அனுகிரகம் பண்ணி நீ பிறந்ததால தான்மா உனக்கு சங்கர நாராயணின்னு பேர் வச்சேன். மற்றவா பேர் மாதிரி இது சாதாரண பேர் அல்லம்மா, பெரியவாளால் அனுகிரகிக்கப்பட்ட பெரியவா சொல்லி வச்ச பேரம்மா உனக்கு அப்படின்னு அந்த தாத்தா அந்த குழந்தைக்கு அழகாக விளக்கத்தை சொல்லி முடிக்கிறார். அவர் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ஒரு இதுலேயும் பெரியவா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தின்னு இருக்கா அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.